திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கத்தை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் திருவாசகத்தினுடைய திருக்கோத்தும்பி என்கின்ற பதிகத்தின் பாடல்களை சிந்திக்க இருக்கின்றோம். கோத்தும்பி என்பது வண்டுகளிலே சிறந்த வண்டான தலைமை பண்பை கொண்ட அரச வண்டு என்பது பொருளாகும். நறுமண மலர்களில் மட்டுமே சென்று தேனை எடுக்கின்ற அந்த நற்குணத்தை பெற்ற வண்டு இந்த தலைமை வண்டான கோத்தும்பி என்பது. அத்தகைய கோத்தும்பியை இறைவன்பால் தூது செல்வதாக அமைக்கப்பெற்ற பாடல்கள் இந்த பதிகத்திலே இடம்பெற்று இருப்பதை நாம் ஏற்கனவே அறிந்தோம். அந்த வகையிலே தொடர்ந்து இன்றைக்கு நாம் 17வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 17வது பாடல் என்ன செய்தியை சொல்கின்றது என்று பார்த்தால், அதாவது உலகியல் இன்பங்களிலே மூழ்கி கிடந்த என்னை ஆட்கொண்டு காத்த என் ஆருயிர் இறைவன் என்கின்றார் இந்த பாடலிலே. இந்த பாடலை முதலிலே நாம் படித்து அதனுடைய பொருள் அறிந்து பின் அடுத்த பாடலுக்குள் செல்லலாம். பாடலை முதலில் நாம் பார்க்கின்றோம். பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாக கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. இதுதான் பாடல். நாம் பாடலினுடைய பொருள் குழி பார்க்கின்றோம். அந்த வகையிலே பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி, அதாவது இந்த பொய்யான செல்வம் என்று எதை குறிப்பிடுகின்றார் என்றால், நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே இருக்கின்ற செல்வம் எல்லாம் நிலையானது என்று. அப்படிப்பட்டது உலக இன்பங்கள், உலகத்திலே கிடைக்கின்ற அந்த செல்வம் எல்லாம் மெய்யான செல்வம் அல்ல. இவை அனைத்துமே பொய்யானது. ஆக அரசவண்டே இந்த பொருள்களாகிய செல்வத்திலே போய் அழுந்தி கிடப்பவர்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு வந்தால் அதை விட்டு வெளியே வர அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே இந்த பொய்யாகிய உலகியல் இன்பங்களிலே செல்வம் என்று கருதி அதனிலே போய் அழுந்தி நாள்தோறும் அவற்றையே உண்மை பொருள் என்று எண்ணுகின்றவர்கள், அதாவது பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாக கருதி கிடந்தேனை, அப்படி இருக்கின்றவர்களைப் போல நானும் இந்த உலகியல் செல்வமே மெய்யான செல்வம் என்று எண்ணி அந்த பொய்யான செல்வத்திற்குள்ளே அழுந்தி கிடந்தேன். அப்படி கிடந்த என்னை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பலவா, அப்படி கிடந்த என்னை ஆட்கொண்டு அருள் செய்த ஐயா, ஐயா என்றால் தலைவனே என்று பொருள். என் ஆருயிரே, என் உயிரினும் உயிராக இருக்கின்ற, உயிருக்கும் உயிராக இருக்கின்ற ஐயனே அம்பலவா, சிற்றம்பலத்திலே திருநடனம் புரிகின்ற ஞான ஆகாயமாக விளங்குகின்ற பெருமானே என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. அவ்வாறு உன்னை சொல்லி அவனை புகழ்ந்து, அதாவது ஐயா என் ஆருயிரே அம்பலவா என்று அவனுடைய புகழை சொல்லி அவனுடைய செம்மை பொருந்திய அந்த திருவடிக்கு, மலர்கள் செய்யாய மலர் என்றால் செம்மை பொருந்திய மலர்கள் போன்ற திருவடி, அதிலும் குறிப்பாக அது தாமரை மலரை குறிப்பதாக அமைகின்றது. அப்படிப்பட்ட அந்த தாமரை மலர் போன்ற திருவடிக்கு சென்று இந்த செய்திகளை சொல்வாயாக என்று கோத்தும்பியிடம் தூது விடுப்பதாக பொருள். அதிலே இந்த பொய்யான செல்வம் என்ற உலகியல் வாழ்விலே நாம் அனுபவிக்கின்ற செல்வம் பொய்யான செல்வம் என்று குறிப்பது ஏனென்றால், இவை எல்லாமே ஒரு கால அளவிலே அழிந்து போகக்கூடியவை. எனவே அதை மெய்யென்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் திருவள்ளுவர் பெருமானும் 351வது குறளிலே மெய் உணர்தல் என்கின்ற அந்த அதிகாரத்திலே பொருள் என்று உணரும் மருளானாம் மானா, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்கின்றார். அந்த பொருள் அல்லவற்றை, அதாவது மெய்ப்பொருள் அல்லாதவற்றையெல்லாம் பொருள் என்று மெய்ப்பொருள் என்று உணர்கின்ற மயக்கத்தை உடையவன். அப்படி மயக்கத்தை உடையது எது என்றால் இந்த பெருமை இல்லாத பிறப்பு, இந்த
மனித பிறப்பு என்று வள்ளுவ பெருமான் சொல்கின்றார். இதே கருத்தைத்தான் மாணிக்க வாசகரும் இந்த பாடலிலே சொல்லி, இந்த இறைவன் அவன் எனக்கு ஆருயிர் போன்றவன், அந்த அம்பலவாணனாகிய விளங்குகின்ற அந்த இறைவனுடைய திருவடி தாமரைகளிலே சென்று இந்த சிறப்பை பற்றியெல்லாம் ஊதுவாயாக அரசவண்டே என்று சொல்கின்றார். அதாவது இறைவனது திருவடி நிலை, அந்த இறைவனது திருவடி மட்டுமே நிலையான செல்வம். அதனால்தான் மற்றவற்றையெல்லாம் அழிகின்ற செல்வம், இந்த உலகிலே கிடைக்கின்ற செல்வங்களை அழிகின்ற செல்வம் என்று சொல்கின்றார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுடைய திருவடி ஒன்றுதான் நிலைத்து நிற்கின்ற, என்றும் அழியாத அந்த செல்வத்தை அடைவதற்கான முயற்சியாக நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் நமக்கு, இந்த 17வது பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. பாடலை மறுபடியும் ஒரு தடவை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில், பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும், பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும், மெய்யாக கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட, மெய்யாக கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட, ஐயா என்னாருயிரே அம்பலவா என்றவன் தன், செய்யார் மலரடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி, செய்யார் மலரடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி. இனி நாம் 18வது பாடலுக்குள் செல்கின்றோம். இந்த 18வது பாடல் என்ன சொல்ல வருகின்றது என்று சொன்னால், இறைவனுடைய அந்த பழமையான கோலத்தை முன்பு நாம் தற்போது காண்கின்ற அந்த இறை உருவத்தை, கோயில்களிலெல்லாம் நாம் பல்வேறு இறை உருவங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே பழங்காலத்திலே பழங்கோலத்திலே பழமையான அந்த இறைவனது திருக்கோலம் எப்படி இருந்தது என்பதை இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார் மணிவாசக பெருமான். அந்த வகையிலே பாடலை நாம் முதலிலே சிந்திக்கின்றோம். தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால்வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பைங்கிளியும் சூளமும் தொக்க வளையும் உடைத்தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. அதாவது அந்த அரச வண்டை பார்த்து, தோளும் என்று இங்கே சொல்வது புலித்தோலை அணிந்திருக்கின்ற பெருமான். அந்த வகையிலே புலித்தோளும் துகிலும், இங்கே துகில் என்று குறிப்பிடுவது மெல்லிய ஆடையை குறிப்பிடும், மெல்லிய ஆடையை அணிந்திருக்கின்ற பெருமான். குழையும், காதிலே அந்த குண்டலங்களை பெருமான் அணிந்திருக்கின்றார், அந்த குண்டலங்களை குறிப்பிடுகின்றார் குழையும். சுருள் தோடும், சுருண்ட தோடு, ஒரு வகையான பழங்காலத்திலே பெண்கள் எல்லாம் காதுகளிலே அந்த ஓலையை சுருட்டி காதணியாக அணிந்திருப்பதை நாம் இப்போதும் கூட சில கிராமங்களில் எல்லாம் பார்க்க முடியும். அந்த வகையிலே அந்த சுருள் தோடு, சுருண்டு இருக்கின்ற தோடை பெருமான் அணிந்திருந்தார் என்கின்றார். சுருண்ட தோடும் பால் வெள்ளை நீரும், பால் போன்ற வெண்மையான திருநீற்றை அணிந்தும், பசும் சாந்தும், அந்த பசும் சாந்து என்று இங்கே சாந்து என்பது சந்தனம், அந்த அப்போது அரைத்த சந்தனத்தை பூசியிருப்பது, அதுதான் பசும் சாந்து. முன்பே அரைத்து வைத்து காய்ந்து போய் மீண்டும் அதை கலந்து பூசுவதல்ல, அப்போது சந்தன மரத்தை, அந்த சந்தனக்கட்டையை அரைத்து பூசுவது, அதுதான் பசுஞ்சாந்து. அந்த அப்போது அரைக்கப்பட்ட சந்தனமும் பைங்கிளியும் பச்சை கிளியையும் சூளமும், பெருமான் கையிலே ஏற்றி இருக்கின்ற அந்த முத்தலை வேல், 3 கூர்மையான முனைகளை கொண்ட அந்த சூளமும், தொக்க வளையும் என்பது தொகுதியான வளையல்கள், அதாவது ஒரு தனியான ஒரு வளையல் இல்லாமல் தொகுதியாக இருக்கின்ற வளையல், தொக்க வளையும். உடை தொன்மை கோலமே, உடைய, இவையெல்லாம் அணிந்திருக்கின்ற அந்த பழைய கோலமே, அந்த பழங்காலத்திலே பெருமான் இப்படியெல்லாம் அணிந்திருந்தார் என்கின்ற அந்த கோலத்தை நினைந்து அதை சொல்லி சென்று குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி, குளிர்ச்சியாக இந்த செய்திகளை சென்று பெருமானிடம் ஊதுவாயாக அரசவண்டே என்று இந்த பாடலிலே சொல்கின்றார். இதில் குறிப்பிட்ட இந்த வடிவம் அனைத்துமே, தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூளமும் தொக்க வளையும் என்று பெருமானுடைய அணிந்திருக்கின்ற அந்த கோலம் அனைத்துமே இறைவிக்கும் பொருந்தும். எனவே இந்த பாடலிலே இறைவனை மட்டும் குறிப்பிடுவதாக கொள்ளாமல் இறைவன் இறைவி இருவரையும் சேர்த்தே மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே சொல்கின்றார். அதாவது
பெருமான் மாதொரு பாகராக அர்த்தநாரீஸ்வரராக விளங்குகின்றார். அத்தகைய பெருமானுடைய திருக்கோலத்திற்கு சென்று அந்த பெருமானிடம் அந்த இந்த செய்திகளை எல்லாம் குளிர்ந்த முறையிலே தன்மையாக எடுத்து சொல்வாயாக கோத்தும்பியே என்று இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இதை படிக்கும் பொழுது நாம் அப்படியே பெருமானுடைய திரு உருவத்தை நாம் அப்படியே கற்பனை செய்து பார்க்க முடியும். அத்தகைய அளவிலே மிக விரிவாக இந்த பாடலில் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால்வெள்ளை நீரும் பசுச்சாந்தும் பைங்கிழியும் சுளமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. இனி அடுத்ததாக நாம் 19வது பாடலை பார்ப்போம். இந்த 19வது பாடல் என்ன கருத்தை சொல்கின்றது என்று சொன்னால், மணிவாசக பெருமான் தன்னுடைய இழிவான குணங்களையெல்லாம் அந்த எண்ணங்களையெல்லாம் பெருமான் கருத்திலே கொள்ளாமல் தன் மீது கருணை காட்டி அந்த இழிவான குணங்களை எல்லாம் இகழாமல் தன் மீது கருணை காட்டி தன் உள்ளத்தையே கோயிலாக ஏற்றுக்கொண்டவர் பெருமான். திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்வாரே, அந்த வகையிலே இழிவான குணங்கள் கொண்ட தூய எண்ணங்கள் கொண்ட உள்ளம் கோயில்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தன்னிடம் இழிவான குணங்கள் எல்லாம் இருந்தும் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அத்தகைய இழிந்த அந்த தூய்மையற்ற உள்ளத்தை கோயிலாக ஏற்றுக்கொண்டான் பெருமான் என்று இந்த பாடலிலே சொல்கின்றார். பொதுவாக மனித மனம் அப்படிப்பட்டது. எனவே நாமும் கூட பெருமானை எவ்வளவுதான் இழிந்த நிலையிலே இழிந்த எண்ணங்களை கொண்டிருந்தாலும் கூட பெருமானை உள்ளன்போடு வணங்கும் பொழுது நம்மையும் நம் உள்ளத்தையும் கோயிலாக பெருமான் ஏற்றுக்கொள்வார் என்பதை சொல்லுகின்ற பாடல் இது. பாடலை பார்க்கலாம். கள்வன் கடியன் களதி இவன் எண்ணாதே வள்ளல் வரவர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து ஒரு துயர் ஒன்று ஒழியா வண்ணம் எல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அதாவது அந்த முதல் அடியிலே தன்னுடைய அந்த உள்ளத்தின் நிலையை குறிப்பிடுகின்றார். எப்படி? கள்வனாக இருக்கின்றேன். கடியன், கடியன் என்பதற்கு கொடியன் என்பது பொருள். அவ கள்வனாகவும் கொடியவனாகவும் களதி, களதி என்றால் மூதேவி என்று சொல்வார்கள். அப்படி மூதேவியை போன்ற ஒரு நிலையில் இருக்கின்ற இவன் எண்ணாதே, அப்படி இருக்கின்றவன் இவன் என்று அவர் அதை எண்ணாதே, அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. அதாவது ஒரு கீழ் மகனாக இவன் இருக்கின்றான் என்று எண்ணாமல் வள்ளல் வர வர வந்து ஒளிந்தான் என் மனத்தே. அப்படிப்பட்ட அந்த இழிவான குணங்களை கொண்டிருந்தும் கூட வள்ளல் தன்மையே கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் வர வர வந்து ஒழிந்தான். இங்கே வந்து ஒழிந்தான் என்பதற்கு இந்த மனத்தை கோயிலாக கொண்டு வந்து எழுந்தருளுகின்றான் இறைவன் என்பது பொருள். வந்தொழிந்தான் என்பது என் மனத்தே, அதாவது என்னுடைய மனத்தே. கள்வன் கடியன் களதி இவன் என்று எண்ணாதே என் மனத்தே. வள்ளலாகிய இறைவன், வள்ளல் என்பது பொதுவாக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்கின்ற ஒரு தன்மைதான் வள்ளல் தன்மை என்று சொல்வது. எனவே இறைவனும் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அவர் நமக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே அவரை வள்ளல் என்று சொல்வதுதான் மிக பொருத்தம். அந்த வகையிலே தான் மாணிக்கவாசக பெருமானும் இங்கே வள்ளல் என்று குறிப்பிடுகின்றார். வள்ளல் வர வர வந்து ஒளிந்தான். பெருமான் தானாகவே என் உள்ளத்தையும் ஒரு கோயிலாக கொண்டு எழுந்தருளுகின்றான் என்று சொல்கின்றார். அடுத்ததாக அப்படி எழுந்தருளிய இறைவன் என்ன செய்கின்றார்? உள்ளத்து உறுதுயர் ஒன்று ஒளியா வண்ணம் எல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. அதாவது என்னுடைய மனத்திலே இருக்கின்ற துன்பங்கள் அனைத்தையும் உள்ளத்து ஒரு துயர் ஒன்று ஒளியா வண்ணம், ஒரு துன்பங்கூட விட்டு போகாமல் எல்லா துன்பங்களையும் அழித்து ஒழித்தவன் இறைவன். அப்படி எல்லா துன்பங்களையும் ஒன்று கூட தப்பித்து போய்விடாமல் எல்லா துன்பங்களையும் அழித்து என்னை பந்து அவை துன்புறுத்தாமல் இருக்கும்படி செய்து அந்த கலைந்தெறிந்த தெள்ளும் கடலுக்கே சென்றுவதாய். தெள்ளும் கடல் என்றால் நல்லவற்றை தீயவற்றை எல்லாம் பிரித்து தெள்ளி எடுத்தல்.
அதாவது நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளுதல், தீயவற்றை ஒதுக்குதல். அப்படி இங்கே துன்பங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிய கழல்கள் அந்த திருவடிகள், என்னுடைய துன்பத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளிய பெருமைக்குரிய அந்த திருவடிகள், அந்த திருவடிகளுக்கு சென்றுவதாய் கோத்தும்பியே நீ சென்று சொல்வாயாக என்று சொல்வது. அதாவது தெள்ளுதல் என்பதற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ அரிசி கல் கலந்திருக்கின்ற நிலையிலே அதை முறம் கொண்டு தெள்ளி எடுத்து அரிசியை தனியாகவும் கல்லை தனியாகவும் பிரித்தெடுப்போம். அதுபோல இங்கே நமக்கு வருகின்ற நன்மை தீமை என்கின்ற இவை இரண்டும் கலந்த இந்த வாழ்க்கையிலே நன்மைகளை நம்மிடமே இருக்கும்படி விட்டுவிட்டு பெருமான் அந்த தீமைகளாகிய துன்பங்களாகிய கல்லை தனியாக பிரித்து எடுக்கின்றான். அப்படிப்பட்ட செயலை செய்கின்ற அந்த திருவடிகள் தெள்ளும் கடல் என்பதற்கு அவ்வளவு ஆழமான பொருள் உண்டு. அப்படி அந்த தெள்ளும் கடலுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே அந்த அரசவண்டிடம் தூது செல்லுகின்ற அந்த அரசவண்டை இவ்வாறு சொல்லுவாயாக என்று பாடியிருக்கின்றார். இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கள்வன் கடியன் களதி இவன் என்னாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து ஒரு துயர் ஒன்றழியா வண்ணம் எல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி உள்ளத்து ஒரு துயர் ஒன்றொழியா வண்ணம் எல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. இனி அடுத்ததாக இந்த பதிகத்தினுடைய நிறைவு பாடலாக 20வது பாடலை நாம் சிந்திக்கலாம். இந்த 20வது பாடலிலே என்ன கருத்தை மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், அதாவது தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவராகிய திருமாலும் கூட சென்று அடைய முடியாத அந்த இறைவன்பால் அந்த இறைவன் என் பொருட்டு என்னை அடிமையாக வந்து ஏற்றுக்கொண்டான். என் பொருட்டு அவன் செய்த அந்த உயரிய செயல்களுக்கு அவற்றையெல்லாம் எண்ணி நான் இருமாந்திருந்தேன், பெருமையுடன் இருந்தேன், சிறிது கர்வம் கொண்டேன் என்று கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இறைவன் தனக்கு அருளிய அந்த மேம்பட்ட அந்த செயல் தன்னை கர்வம் கொள்ளும்படி செய்தது. எதனால்? தேவர்களுக்கெல்லாம் மேலான திருமால் கூட சென்று அடைய முடியாத அந்த இறைவன் தனக்காக இவ்வளவையும் செய்திருக்கின்றாரே என்று எண்ணும் பொழுது தனக்கு இருமாப்பு வந்ததாக இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே நாம் முதலிலே பாடலை சிந்திப்போம். பூமேல் அயனோடு மாலும் புகழரிது என்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய்மேல் தவசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அதாவது பூமேல் அயனோடு மாலும் புகழ் அரிது. இந்த பூமேல் அயன் தாமரை மலர் மேலே அமர்ந்திருக்கின்ற பிரமனும் மாலும் திருமாலும், அரசவண்டே தாமரை மலர் மேலே அமர்ந்திருக்கின்ற பிரமனும் திருமாலும் தாம் சென்று அடைவதற்கு அரியதாகிய புகழ் அரிது. புகழ் என்றால் அவரிடம் சென்று சேர்வது, புகழ் அரிது. அந்த இறைவனிடம் சென்று சேர்வது ஒரு அரிய செயல் என்று ஏமாறி நிற்க, அவர்கள் அவ்வாறு எண்ணி ஏமாந்து போய் நிற்கின்றார்கள். இறைவனுடைய திருவடியை சென்று சேர்வது எளிதான செயல் அல்ல, புகழ் அரிது என்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க, அவர்கள் அப்படி ஏமாந்து நிற்க நான் இருமாந்திருக்கின்றேன். ஏன் இருமாந்திருக்கின்றேன்? என் பொருட்டு இறைவன் அங்கே ஒரு உயரிய ஒரு செயலை செய்கின்றார். என்ன உயரிய செயல் என்பதை அடுத்த அடியிலே தெரிவிக்கின்றார். என்னது? நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த. அதாவது தவிசு என்பது யானை மேலே அமரக்கூடிய ஒரு இருக்கை. நாம் யானை முதுகின் மேலே அப்படியே அமர முடியாது என்பதனால் ஒரு மெத்தை போன்ற ஒரு அமைப்பை வைத்து அந்த இருக்கையை கட்டுவார்கள். அதற்கு தவிசு என்று பெயர். நாய் மேல் தவிசிட்டு, இந்த யானையின் மேல் இடுகின்ற தவிசு, அதாவது யானைக்கு மேலே தவிசு இட்டால் அது பெருமை தரும். ஆனால் இங்கு நாயின் மீது இட்டாராம். நாய் போன்ற இந்த இழிவான என் மீது அந்த தவிசை வைத்து பெருமைப்படுத்தினார் இறைவன் என்று சொல்கின்றார். யானையின் மீது தவிசை வைக்கும் பொழுது பெருமை தரும்.
ஆனால் அதையே ஒரு நாயின் மீது கொண்டு வந்து அந்த தவிசை வைத்தால் அது பெருமை தருமா என்றால் தராது. எனவே அந்த நாய் போன்ற இழிவான என் மீது அந்த தவிசை கொண்டு வந்து வைத்து பெருமைப்படுத்தினார் என்று சொல்கின்றார். அதை நன்றாய் பொருட்படுத்த, அந்த நன்றாய் பொருட்படுத்த என்பதற்கு நன்மையுடைய ஒரு பொருளாக எண்ணி ஆட்கொண்டதை, அந்த கருத்தை சொல்கின்றார். நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த, நாய் உணவையின் மேலே தவிசை வைத்து பெருமைப்படுத்தியது போல, அது எனக்கு நன்மை என்னவெல்லாம் எனக்கு நன்மை தருமோ அவை அந்த நன்மையெல்லாம் என் மீது பொருந்தும்படி, என்னோடு பொருந்தும்படி செய்த எப்படிப்பட்ட இறைவன்? தீமேனியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. தீமேனியான், தீ போன்ற சிவந்த செம்மையான மேனியை கொண்ட அந்த இறைவன், அந்த இறைவனிடம் கொண்டு போய் இந்த செய்திகளை எல்லாம் சொல்வாயாக என்று குறிப்பிடுகின்றார். இதில் இந்த பாடலிலே என்ன மாணிக்கவாசகர் நமக்கு கருத்தை சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், இறைவன் தன் அடியார்களுக்கு அளவற்ற இன்பத்தை கொடுப்பான். அந்த அடியார்களுடைய தன்மையை பற்றி பொருட்படுத்தாமல் தன் மீது அவர்கள் வைத்திருக்கும் அன்பு ஒன்றையே தகுதியாக கொண்டு, அந்த பக்தியையே தகுதியாக கொண்டு சிவபெருமான் தன்னுடைய அடியார்களுக்கு அளவற்ற இன்பத்தை தருவான் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் இந்த பாடலிலே நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த என்று அந்த அடியிலே மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகின்றார். இந்த அளவிலே இந்த திருக்கோத்தும்பி பதிகமானது நிறைவு பெறுகின்றது. அடுத்ததாக நாம் திருத்தெள்ளேனம் என்ற பதிகத்தை பற்றி அடுத்த பதிவிலே சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த நிறைவு பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பூமேலயனோடு புவாலும் புகழரிது, பூமேலயனோடு மாலும் புகழரிது என்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க, ஏமாந்து நிற்க அடியேன் இருமாக்க, நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த, நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த, தீமேனியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி, அயனோடு மாலும் ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க, நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த, தீமேனியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. இந்த அளவிலே இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அன்பர்களுக்கு அடியானது பணிவான வணக்கத்தை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.